ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன் ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஜே ஏவியேஷன் சர்வீஸ்லேருந்து வந்திருக்கு. ஐஜே அப்படின்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஜாப் ரோல் நம்மளுக்கு ஓகேங்களா, டெல்லியில் இருக்குது இது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் செக்டாரில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அண்ட் சேல்ரி இந்த ரேஞ்சில் இதில் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். இது எல்லாருமே அப்ளை பண்ணி பெனிஃபிட் அடையுங்க. இது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் எப்போ விட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 6th March 2024க்கு விட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 22nd May 2024. ரிட்டன் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பொசிஷன், என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் மாதிரி. இது எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10+2 above ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்டு. ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 30 years வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1074 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. சேல்ரி ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட்டில் கிடைக்கிற சேல்ரி ரேஞ்ச் இதில் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 to 35,000 வரைக்கும் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் மே அப்ளை, ஃப்ரெஷர்ஸ் கேன் ஆல்சோ அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏவியேஷன் பை ஏர்லைன் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கவங்க நாட் அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட +2 குவாலிஃபிகேஷன் வச்சு அப்லோட் பண்ணுங்கள் ஓகேங்களா. 12th class ரிசல்ட் அவைட்டட் கேண்டிடேட்ஸ் மே ஆல்சோ அப்ளை. ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க 12th அவங்களும் அப்ளை பண்ணலாம். தென் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 4 சப்ஜெக்ட்ஸில் ஜென்ரல் அவேர்னஸ், ஏவியேஷன் நாலேஜ் பற்றி, இங்கிலீஷ் நாலேஜு, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், இது எல்லாமே 25 மார்க்ஸ்க்கு நடக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் ஈச் சப்ஜெக்ட்க்கு 25 மார்க்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1.5 hours. மார்க்ஸ் 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். இது டீட்டெயில்ஸ் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ஏவியேஷன் நாலேஜ் பற்றி எந்தெந்த டாப்பிக்கில் நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா மெயினான சிட்டி இருக்கோ அதில் மட்டும்தான் இது எக்ஸாம் அப்டேட் பண்ணுவாங்க, நடக்கும். நம்ம 8th பார்ட்டில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் விசாகப்பட்டினம், சென்னை, மதுரை, ஹைதராபாத் இந்த 4 சிட்டிஸ்லேயும் நடக்கும் ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற வீடியோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணுற செக்ஷன் இந்த 7 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக அப்ளை பண்ணலாம் இந்த ரோலுக்கு. 7 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். எதுவும் இதெல்லாம் இல்லை. அப்படியே உங்களுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். 7th செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 இஸ் அப்ளிகேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் ஒன் டைம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நாட் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியான எக்ஸாம், ஸோ அதனால தான் அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.